participate along with us. Thank you. வீடியோஸ் ஆன் பண்ண எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். கண்களை மூடுவோமா தேவ சமூகத்தில். கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேச போகிறார். தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். Jesus, Holy Spirit of God. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கலாமா? நல்ல உற்சாக பலிகளை செலுத்தி, கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது பணத்தை மட்டும் இல்லை, ஆராதனையும் தான். நாம் எதை கர்த்தருக்கு கொடுத்தாலும் அதை கட்டாயத்தின் பேரிலோ விசனமாகவோ இல்லாமல் உற்சாகமாக நம்ம கொடுத்தோன்னா ஆண்டவர் அதில் அதிக பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நான் ஆண்டவரை பிரியப்படுத்த போகிறேன், பரலோகத்தை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படி சொல்கிறவங்க என் கூட சேர்ந்து வாய்களை திறந்து முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உற்சாகமாக கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, வேதனையோடு கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. பிரச்சனைகள் நடுவிலும் இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் முழு உள்ளத்தோடு உங்கள் இருதயத்தை திறந்து உற்சாகத்தோடு கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை உற்சாகமாக துதிக்கிறோம்ப்பா. என்னிடத்துல அப்பா உமக்கு தருகிறதற்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன தருகிறேன்? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் அப்பா. ரீகராராராதாரா ஷீதராலா நிகதராலி ஷேதரநதரதரா ஷிதரோ. எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து ஒவ்வொருவரும் துதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பிதாவும் அதை விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்பது பிதாவினுடைய விருப்பம். ஆவியோடும் தொழுது கொள்வோம், உண்மையோடும் தொழுது கொள்வோம், முழு இருதயத்தோடு. ஜீசஸ் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. எத்தனை பேருடைய உள்ளம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது? என்னோட இணைந்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறேன். உங்கள் ஆத்துமாவிடத்தில் பேசுங்க. ஆத்துமாவே, கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ மறந்து விடாத. இதுவரையிலும் தகப்பன் சுமப்பது போல சுமந்து வந்த கர்த்தருடைய நன்மைகளை மறந்து விட வேண்டாம். உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே, மறுபடியும் கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு போதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எல்லாரும் நன்றியோடு பாட போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறப்பதில்லை அப்பா.
தாயின் கருவிலிருந்து நான் வெளிப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறீர். நீர் என்னை சுமந்து வந்தீர். நீர் என்னை பாதுகாத்தீர். நன்றி சொல்லி இந்த வேலையை துவங்குவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தை உடைத்து ஊற்றி நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. தேவைகள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வியாதியோடு நீங்க இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சமாதான குறைவுகளோடு, பிரச்சனைகளோடு, உபத்திரவத்தின் நடுவில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யார் எனக்கு அளித்திடும் நாதனே. சொல்லலாமா? என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. துதிக்கலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. உம்மை துதிக்கிறேன்ப்பா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்கும் என்றும் நன்றி கூறுவேன். நன்றி சொல்றேன்ப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். 2 விஷயத்துக்காக நம்ம நன்றி சொல்ல போறோம். 1, நான் எதிர்பார்த்ததை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நன்றி சொல்லுங்களேன். நான் வேண்டினதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க நன்றி சொல்லலாமா? ஒரு காலத்தில் என் ஜெப குறிப்பா இருந்ததை இன்றைக்கு கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். எஸ், ஒரு நாள் நீங்க ஏங்கி காத்திருந்த அந்த ஆசீர்வாதம் இப்போ உங்க கைகளில் இருக்கு. You expected something and God granted that to you. ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்தவைகள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். 1. 2, நீங்க நினைச்சே பார்க்காத சில அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். உங்க நினைவிலும் தோன்றியிராத சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். இப்ப இருக்கிற சூழ்நிலைமையை பார்க்காதீங்க சகோதரி, கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். கர்த்தர் உங்களை நடத்தின விதத்தை திரும்பி பாருங்க. நீங்க கேட்டதை மாத்திரமல்ல, நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்தாரே. அவருக்கு எத்தனை நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய உள்ளத்துல சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, உன் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. சொல்லுங்களேன், என் ஆத்துமாவே. வலது கையை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க. நீ ஸ்தோத்தரிக்கணும். என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒரு போதும்
மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, மறவாதே. மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. உன் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. எத்தனை பேர் என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. எத்தனை பேர் கையை உயர்த்தி பாடுறீங்க? பலவீனத்தோடு இருக்கிறவங்க நல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சுகவீனம் என்னை மேற்கொள்ளாது. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. உங்க உதடுகள்ல நீங்க சொல்ற ரேமா வார்த்தை மாம்சமாகும் சகோதரியே. வார்த்தை மாம்சமாகும் சகோதரியே. வார்த்தை மாம்சமாகும். இந்த சுகவீனம் உங்களை மேற்கொள்ளாது. அது உங்களை மேற்கொள்ளாது. அது உங்களை அழிக்காது. கர்த்தர் மரணத்தின் கூரினை சிலுவையில் உடைத்தெறிந்திருக்கிறார். பாதாளம் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, மரணத்தின் கூரை கர்த்தர் உடைத்திருக்கிறார்னு சொல்லுங்க. என் இயேசு உடைத்தார்னு சொல்லுங்க. எல்லாரும் உதடுகள் அசைத்து, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். வெறும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல, என்னோடு இணைந்து கொள்ளுங்க. தேவ ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்க. நாம் இணைந்து செய்வோம், இணைந்து பேசுவோம், இணைந்து அறிக்கை செய்வோம், இணைந்து ஜெயம் எடுப்போம், இணைந்து மேற்கொள்ளுவோம். சகோதரியை சத்தமிட்டு சொல்லுங்க, பாதாளமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் கூரை என் இயேசு உடைத்தார். சொல்லலாமா? உன் கூரை என் இயேசு உடைத்தார். உடைத்தார். ரீகபதுரமா. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் மேற்கொள்ளாதே. சொல்லலாமா? சுகவீனம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதே. இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று நான் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். மரணத்தின் கூரினை, மரணத்தின் வல்லமையை, வியாதிகளின் வல்லமையை இயேசு பறித்திருக்கிறார். அவைகள் உங்களை மேற்கொள்வது இல்லை. இங்கிருக்கிற யாருக்காகிலும் மரண பயம் இருக்குமானா இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டுவது இல்லை, நீ பயப்பட வேண்டியது இல்லை, நீ கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வலது கையை நல்லா கைகளை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார்.
சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என் குடும்பத்தோடு இருக்கிறார். சிலுவையில மரணத்தை ஜெயமாய் வென்ற இயேசு என் குடும்பத்தில் இருக்கிறார். என் குடும்பத்தில் யாரையும் மரணம் விழுங்குவது இல்லை. மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் அகழுகிறது. மகதர மதரல ஸ்ரீதரா ரிக மதுரலா ஸ்ரீதரோ திரவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கைகளை தட்டி ஜெய கம்பீரத்தோடு நம்ம பாட போறோம். ஜெய கம்பீரத்தோடு தெய்வ சமூகத்தில் எதை குறித்த பயம் உங்களுக்கு இருந்தாலும், எதை குறித்த திகில் உங்களை பிடித்திருந்தாலும், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் மருத்துவமனையில் மிகுந்த வேதனையில் படுத்து கொண்டிருக்கும் போது பிசாசு என்னோட போராட ஆரம்பித்தேன். அவ்வளோதான், உன்னுடைய காலம் முடிஞ்சது, உன் ஊழியம் முடிஞ்சது, இந்த ப்ரெக்னன்சியோட உன் ஜீவன் அவ்வளோதான் முடிஞ்சது. சில சொப்பனங்கள், சில சத்தங்கள், நான் அதை நம்பவும் ஆரம்பிச்சிட்டேன். ஷகபுதரக மதுரே. கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார், இல்லை, என் கரத்தை பிடித்தவர் என் கையை விடுகிறது இல்லை. இல்ல சகோதரியே, உங்களில் விசுவாசத்தை துவக்கினவர் உங்களை பாதி வழியில விடுறது இல்லை. உங்க குடும்பத்துல யாரும் இயேசு அறியாது இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள மட்டும் இயேசுவின் மேல் ஒரு விசுவாசத்தை வைத்த கர்த்தர், அந்த விசுவாசத்தை துவங்கினது அவர்தான் உங்களை இழுத்து கொண்டு வந்தார். அவருடைய அன்பின் கயிறுகள் தான் இங்க இப்ப இயேசுவினிடத்தில் உங்களை கொண்டு வந்தது. இயேசுவினால் தான் இன்றைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அப்பா இல்ல, கலங்கிடவே மாட்டேன், என் இயேசு என்னை கைவிட மாட்டார். நம்ம சேர்ந்து பாட போறோம். நான் கலங்க மாட்டேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உங்களை எது பயமுறுத்தினாலும் இப்ப நீங்க பேசி பாடுகிற இந்த உதடுகளில், உங்க வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தைகள் தான், இந்த உதடுகளில் நீங்க உச்சரிக்கிற இந்த ரேமாக்கள் தான், இட்ஸ் கோயிங் டு பி பவர்ஃபுல். சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன். நல்லா சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். உங்களை பயமுறுத்துற அந்த சத்துரு கேட்கட்டும். நான் பயப்படுவது இல்லை, உன் சத்தத்துக்கு நான் பயப்படுவது இல்லை, உன் மிரட்டலுக்கு நான் பயப்படுவது இல்லை, நீ தருகிற இந்த திகிலூட்டும் சொப்பனங்களுக்கு நான் பயப்படுவது இல்லை, மனுஷர் வழியாக நீ பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு நான் பயப்படுவது இல்லை, மருத்துவருடைய அறிக்கைகளுக்கு நான் பயப்படுவது இல்லை. கலங்கிடவே மாட்டேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டேன். இப்ப நீங்க சொல்ற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பேர் என் கூட கை தட்டி பாட போறீங்க? உங்க கை தட்டல் சத்தத்தை சத்துரு கேட்கணும். உங்க உதடுகளிலிருந்து வருகிற சத்தத்தை சத்துரு கேட்கணும். அந்த அக்கினி கேட்கணும், அந்த கோலியாத் கேட்கணும், அந்த செங்கடல் கேட்கணும், அந்த அலைகள் கேட்கணும், அந்த எரிகோ கேட்கணும். நீங்க அக்கினிக்கு முன்னாடி இருந்தாலும், போன வாரம் கர்த்தர் நம்மோடு பேசின மாதிரி, அந்த அக்கினிக்கு காது கேட்கும் சகோதரியே, அந்த மலைக்கு காது கேட்கும் சகோதரியே. அதற்கு பின்பாக இருக்கிற ஆவிகள் உங்க வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து நல்லதோர் போராட்டம் போராடுவேன், என் விசுவாசம் காத்து கொள்வேன், நல்லதோர் போராட்டம் போராடுவேன். கைத்தட்டி விசுவாசம் காத்து கொள்வேன், நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு,
நேசர் வருகையில் தந்திடுவார், நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டேன். சத்தமிட்டு அறிக்கை செய்யுங்க சகோதரி. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். சொல்லலாமா, அறிக்கை செய்யலாமா? இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். என் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நாங்கள் தப்பிச் செல்ல வழி செய்வார். பாட பாட ஒரு வழி திறக்குது, பாட பாட ஒரு வழி திறக்குது. நீங்கள் தப்பிச் செல்ல வழி செய்வார். சொல்லலாம், அறிக்கை செய்யுங்க. செல்ல வழி செய்வார். பாட 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 நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். இதிலிருந்து நான் வெளியே வர தப்பிச் செல்ல வழி செய்வார். இந்த சிங்கத்திலிருந்து நான் வெளியே வர, இந்த சிங்கத்தின் வாய்களிலிருந்து தப்ப எனக்கு ஒரு வழி செய்வார். இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர எனக்கு ஒரு வழி செய்வார். ரிகபாதாரா லாஷிகேதரா பாடுங்க. நான் தப்பிச் செல்ல கர்த்தர் எனக்கு ஒரு வழி செய்வார். வழியே இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர், வழியே இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர். நீமா தீஷே கதரபா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர். சகோதரியே, சிக்குண்டு சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கிறது போல இருக்கிற நீ இந்த உதடுகளை அசைத்து நீங்க பாட பாட உங்களுக்கு என்று ஒரு புது வழியை கர்த்தர் திறக்கிறார். இந்த வியாதியிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை, இந்த கடலிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை, இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. இதுதானே உங்க செவிகளில் கேட்கிற சத்தம். ஆனா நீங்க உதடுகளை திறந்து சொல்லுங்க, இல்ல, என் கர்த்தர் நான் தப்பிச் செல்ல எனக்கு ஒரு வழியை செய்வார், ஒரு வழியை உண்டாக்குவார். வழியே இல்லாத இடங்களிலும் வழி செய்கிற கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். ஷகாதாரா லீகாதாரா லோ ரிபா ரிகாதாரா லீதாரா லதோ. கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். அறிக்கை செய்யலாமா? கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்ல சத்தமிட்டு, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து நான் கலங்குவதில்லை, நடந்ததை மறந்து விட்டேன். கடந்ததை நினைத்து கலங்குவதில்லை, திருப்பியும் பாடலாமா? கடந்ததை நினைத்து, கடந்ததை நினைத்து நான் கலங்குவதில்லை. நான் மறந்துட்டேன்பா, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன், இன்றே நான் காண்பேன். புதிய காரியம், புதிய வழி. ஷதனதரதரதா, இன்றே நான் காண்பேன். கர்த்தர் என் கண்கள் பார்க்க வழியே இல்லாத அந்த செங்கடலுக்குள்ளிருந்து ஒரு வழியை திறப்பார்.
நிக்கபோ ஷிகதரபாதரமஷிதே. தப்ப வழியே இல்லை, முன்புறம் செங்கடல் பின்புறம் எகிப்தியன். தப்ப வழியே இல்லை, தப்ப வழியே இல்லை. உன்னை மறுபடியும் சிறைபிடிக்க, உன்னை மறுபடியும் கட்ட, உன்னை மறுபடியும் வியாதிக்குள் கொண்டு போக, உன்னை மறுபடியும் மருத்துவமனைக்கு கொண்டு போக, உன்னை மறுபடியும் கட்டில் கடையாக்க, உன்னை மறுபடியும் 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 உன்னை சிறைபிடிக்க, உன்னை அடிமைப்படுத்த வருகிற அந்த சத்துருவிடத்துல பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நான் காண்பேன், ஒரு புதிய வழியை எனக்காய் கர்த்தர் திறப்பார், ஒரு புதிய காரியத்தை எனக்காய் செய்வார். ரீபாதாரா ஷிகதரபா. நல்ல கண்ணை அடைத்து வாய்களை திறந்து பாடும் பொழுது உங்களுக்காக ஒரு செங்கடல் திறக்கிறது சகோதரியே. நிகதா ஷிகதரபோ சிதரபலா ஷிகதரபோ ரிமதிரமா சிகதரபலபா ஷிகதரா. பரலோகம் தலையிடுகிறது, பரலோகம் தலையிடுகிறது. தேவன் ஒரு காற்றை இந்த ராஜாமத்தில் அனுப்புகிறார். ரா முழுவதும் காற்றை வீச பண்ணுகிறார். நீங்க துதிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க காற்று உங்கள் செங்கடலின் மேல் வீச ஆரம்பிக்கிறது. உங்க பிரச்சனையின் மேல காற்று வீச ஆரம்பிக்கிறது. உங்கள் சூழ்நிலைமையின் மேல அந்த காற்று வீச ஆரம்பிக்கிறது. ரா முழுவதும் அந்த காற்று அந்த செங்கடலின் மேல் வீசி அதை இரண்டாய் பிளந்து வெட்டாந்தரையில் ரகபா ஷிகதுரி பலபா. சேற்றில் அல்ல, நனைந்த தரையில் அல்ல சகோதரி. நிகபா ஷிகபோ திரபலா திரபா ஷிகதரபா. செங்கடல் இருந்த அடையாளமே இல்லாத அளவிற்கு வறண்ட தரையில் உன் கால்களை நடக்க பண்ணுவார். நிகபா ஷிகதரபா சிகதரபா லீஷேகதரா. நல்ல கை தட்டி வாய் திறந்த அந்நிய பாஷை பேசி ரிமோதிகா ஷிதனதரஹா திரபலா ஷிகதரோ. சேற்றில் உன்னை நடக்க பண்ணுகிற தேவன் அல்ல, வெட்டாந்தரையில் உன்னை நடக்க பண்ணுகிற தேவன். செங்கடலை கடந்து வந்தேன்னு உன் கால்களில் இருக்கிற தூசி கூட தெரியாது. மிஹத்தி ஷேகபோ திரபஹா திரபலா ஷிகதரபலந்திரபல ஷிகுதுரமந்திரபா. வடுவே இல்லாத அளவிற்கு, தடயம் இல்லாத அளவிற்கு நிகதரபா ஷிதரபலாந்திரலா சீகதரலாதரே. அந்த செங்கடலில் ஒரு வழியை உங்களுக்காக நிகராரிகதாரிகதோ ரிகதரனதரமஷிதரோ நாரதரலா ஷிகதாரதோ. ஆவியில பாடலாமா? அந்நிய பாஷையில பாடலாமா? நகஷிதனதரலா திரா நீதராரி தாரிகா. என் இயேசு என்னை கைவிட மாட்டார். உரிமையா பாடுங்க. என் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் இயேசு என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். நீ மகதுரே செகதுரா. வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். சொல்லலாமா என் கூட சேர்ந்து அந்த வார்த்தை? உங்களுக்கு இந்த பாட்டு தெரியல, இந்த வரிகளை மட்டும் சொல்லுங்களேன். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். நீங்க துதிக்க துதிக்க சகோதரியே, உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களை பயமுறுத்துகிற எதுவானாலும் சரி, அதுக்கு என்ன பேர்னாலும் சரி, அது எத்தனை வருஷம் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் சரி, அது எத்தனை பெரியதா இருந்தாலும், எத்தனை வலியதா இருந்தாலும், எத்தனை பேரை அது விழுங்கி இருந்தாலும், அதற்கு முன் இயேசு நின்றால் அது தலை குனிந்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து உதடுகளை அசைச்சு நீங்க பாட பாட சத்துருவின் தலையை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். சத்துருவுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிற கர்த்தரை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். நீதானாமா ஷிகாதுரேபா. கல்லறை முன் அவர் இருக்க
மரணமும் தலை குனியும். என் கூட சேர்ந்து இந்த பாடலை. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. சொல்லலாமா? ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஷக்கதரா தே தரதரபோ. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் சார்பில் செயலாற்றுகிறார். நீங்க பாட 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 உங்க உதடுகளை அசைத்து, ஒருவேளை எங்க பாட்டு தெரியல, அந்நிய பாஷையில பேசுங்க, இல்லை என்னோடு இணைந்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. உங்க உதடுகள் மட்டும் அமைதியா இருக்க வேண்டாம். நீங்க உங்க உதடுகள் அசைய அசையதான் உங்களுக்குள் இருக்கிற அந்த வியாதியின் கூறுகள் அருந்து விழும். நீங்க பேச பேசதான் உங்க குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். சகோதரியே, உங்க நாவல கர்த்தர் அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கார். கர்த்தர் இந்த ரகசியத்தை நம்மோடு பேசி நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார். இட்ஸ் டைம் that you speak up, speak to the mountains. பேசுங்க. வறண்ட வறண்ட வறண்டு போய் காய்ந்து போயிருக்கிற எலும்புகள் பள்ளத்தாக்கில் நிக்கிறது போல ஒரு சில பேர் இங்க நிக்கிறீங்க. வாய்ப்பு இல்லைன்ற இடத்துல நீங்க நிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேசு மனுபுத்திரனே. தீர்க்கதரிசி அல்ல, மனுபுத்திரனே நீ பேசு. ஷபகத ரபாலி, நீ மாம்சம் தான், நான் மாம்சம் தான், நாம் மாம்சம் தான். ஆனால் நமக்குள்ளிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். அது தேவனிடத்தில் நம்மிடத்தில் வந்த வார்த்தைகள். ரீபா காஷி கதரோ சிதரபாலா. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையுமே செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையுமே செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். மரணத்தை தலை குனிய செய்தவர். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். 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 நல்லா கை தட்டி, நல்லா கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி தேவ ஆவியானவருடைய தலையிடுதலை கொஞ்சம் ஆண்டவரை கொஞ்சம் எழுப்பி விடுவோமா? ராகா பாஷி கதரபா லாதிரா பாஷிபோ நீ கத ராஹா திரா சிக்கதொரேபா. எப்பத்தான்னு சொல்லுங்கப்பா, எப்பத்தான்னு சொல்லுங்கப்பா. எனக்கு முன்பாக அடைப்பட்டிருக்கிற இந்த வாசல் திறக்கப்படட்டும். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். லாசருவே வெளியே வா என்று நீர் சொன்னால் என் குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்திருக்கிறவர்கள் எழும்பி நடப்பார்கள். ஐயா, கதறி கதறி கர்த்தரிடத்துல கேளுங்க. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நிகபா ஷீதரா கதரபலா திரபலா ஷிதரபோ தரமா ஷிகதுரபா தரபலா ஷிதரபா தரபா. மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார்.
எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? உண்மையா நீங்க கண் திறக்க வேண்டாம், அப்படியே நான் சொல்ற சத்தத்தை நீங்க கேட்க விரும்புறேன். இந்த நாளின் ஆராதனையும் ஜெபத்தையும் என்ன செய்யணும் அப்பான்னு உங்க ஆண்டவர் இடத்துல விசாரிக்கும் போதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கு. மரணம், மரணம், மரணத்தை விழுங்குகிற தேவனுடைய வல்லமை. சில காய்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குகள்ல நீங்க நிற்கிறீங்க. சில பேர் உங்களுக்கு பிரியமானவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு முன்பு நிற்கிறீங்க. இது ஆவிக்குரிய விதத்துல பாருங்க. கல்லறைக்கு முன்பு நிற்கிற உங்களை பார்த்து, பள்ளத்தாக்குக்கு முன்பு நிற்கிற உங்களுக்காக கர்த்தர் செயல்பட அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இல்ல ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இல்லை, இனி நீ தீங்கை காண்பதில்லை, இனி நீ தீங்கை காண்பதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை இல்லை இல்லை. அந்த வசனம் இவ்வளோ அழகா முடியுது. நீங்க பைபிள் திருப்பாதீங்க, என் சத்தத்தை மட்டும் கேளுங்க. அவர் யாக்கோபிலே தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். சகோதரியே, இன்னும் கொஞ்ச காலத்துல உங்களுக்கு கர்த்தர் என்னன்னா ஒண்ணு இல்லை சிஸ்டர், ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவர் கிட்ட கேட்குறீங்க, ஒன்னே ஒன்று நீங்கள் செய்யுங்கப்பா, இந்த ஒன்றை மாத்திரம் செய்யுங்க நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு என்ன என்ன செய்யப்பட்டது என்பதை தேவன் என்ன என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துல உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க, உங்க ஜபத்தை தளர விடாதீங்க, உங்க வைராக்கியத்தை தளர விடாதீங்க, நீங்க பண்ண பிரதிஷ்டைய பொருத்தனையை தளர விடாதீங்க. don't leave it, don't stop it. உங்க அபிஷேகம் உள்ள ஆராதனையை தளர விடாதீங்க, நிறுத்தாதீங்க. சகோதரியே, இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன என்ன செய்தார் என்று உங்களை குறித்து நீங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லப்படும். உங்க சத்துருக்கள் சொல்லுவார்கள், உங்களை பகைத்தவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் அக்கம் பக்கத்தினர் சொல்லுவார்கள், உங்கள் விழுகையை பார்த்தவர்கள் சொல்லுவார்கள், நீ உங்களை வியாதியின் படுக்கையில் பார்த்தவர்கள் சொல்லுவார்கள், உங்களை தரித்திரத்தில் பார்த்தவர்கள் சொல்லுவார்கள், உங்களை பிரச்சனையின் நடுவில் பார்த்தவர்கள் கர்த்தர் இந்த இஸ்ரவேலுக்கு செய்தார் என்பதை சொல்லப்படும். சகோதரியே, சொல்லப்படும். உன்னை குறித்து பேசப்படும். உனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் செய்தவைகளை பேசிக் கொள்ளுவார்கள். தேவன் என்ன என்ன செய்தார், தேவன் என்ன என்ன செய்தார், ஒன்றுக்கும் மேற்பட்டவைகளை கர்த்தர் செய்வார். அது எப்படி செய்வார் தெரியுமா? அந்த வார்த்தை அழகா இருக்கு. கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச காலம்தான் சகோதரியே, இன்னும் கொஞ்ச காலம்தான். இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம்தான். இறுக பிடித்துக் கொள்ளுங்க, இயேசுவை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் என்ன என்ன செய்தார் என்று உங்களை குறித்து சொல்லப்படும். இன்னும் கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை. இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் எனக்கு என்னென்னலாம் செய்தார்னு சொல்லப்படும். இன்னும் கொஞ்ச காலத்திலே என் வாழ்க்கை மாறிவிடும். இன்னும் கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே என் சூழ்நிலை மாறிவிடும்.
சொல்லப்படும். சொல்லலாமா என் கூட சேர்ந்து? இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் எனக்கு அதை செய்ய போகிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். சகோதரியை சோர்ந்து போக வேண்டாம். நீங்க சோர்ந்து போய் தளர்ந்து போய் வந்திருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை திடன்கொள். இன்னும் கொஞ்ச காலத்துல தேவன் செய்வார், தேவனே செய்வார். தேவன் என்ன செய்தார் என்பதை இன்னும் கொஞ்ச காலத்திலே இஸ்ரவேல் குடும்பமே உங்களை குறித்து சொல்லப்படும். இன்னும் கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே என் வாழ்க்கை மாறிவிடும். என் மேன்மைகள் சொல்லப்படும். சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறிவிடும். உங்களுக்கு ஒருவேளை வியாதி இருந்தால் இப்படி பாடுங்க, என் வியாதி மாறிவிடும். ஒருவேளை கடுமையான சூழ்நிலை இருந்தால் என் சூழ்நிலை மாறிவிடும். மேன்மைகள் சொல்லப்படும். மேன்மைகள் சொல்லப்படும். உங்களை குறித்து மேன்மையான நற்செய்திகள் தூர தேசத்திற்கு பரவும். கர்த்தர் சொல்றாரு, காற்றுக்கள் வழியாக உங்களை குறித்த, உங்களுக்கு கர்த்தர் செய்ததை கர்த்தர் அனுப்புவார். நீங்க போய் கர்த்தர் எனக்கு செய்தார் நின்று சொல்வதற்கு முன்பாகவே அவர்கள் கேள்விப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை செய்தார் என்று அவர்கள் கேள்விப்படுவார்கள். கர்த்தர் செய்வார். இன்னும் கொஞ்ச காலத்திலே, அறிக்கை செய்வோமா? இன்னும் கொஞ்ச காலத்திலே என் வாழ்க்கை மாறிவிடும். ஓ, என் நன்மைகள் சொல்லப்படும். சொல்லப்படும். உங்கள் வியாதிகள் மாறிவிடும். உங்கள் கடன்கள் மாறிவிடும். மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவர்கள் யாராகிலும் இங்கே இருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பார்களானால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மரணத்தின் கூரை அவர் உடைத்திருக்கிறார், பாதாளத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். எஸ், இன்னும் கொஞ்ச காலத்திலே என் வாழ்க்கை மாறிவிடும். என் மேன்மைகள் சொல்லப்படும். எனக்காக கர்த்தர் செயல்படுவார். சொல்லுங்க, எனக்காக என் குடும்பத்திற்காக ரகமகதனதா சிகதுனோ என் வாழ்க்கை மாறிவிடும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஓ, இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவன் என்ன செய்தார், என்ன செய்தார், எண்ணி ரகபோ ஷிகபோ திரபா திரபலா ஷிகதரோ எண்ணி சொல்லுவார்கள் உங்களை குறித்து. கபாலி ஷெகதரா லிகதனா தினமோ செகதரபா. சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறிவிடும். என் மேன்மைகள் சொல்லப்படும். இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ பயப்படாதே, பயப்படாதே. உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை உன் கண்கள் காணும். உன்னை பகைத்தவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உனக்காக ஒரு புதிய வாசலை அவர் திறந்து வைப்பார். தப்பி போகிற ஒரு வழி உனக்காக இந்த மாதத்திற்குள் திறக்கப்படும். சகோதரியே, நான் எப்படி தப்பிச்சு வருவேன்? என்னை யாரு ரெஸ்கியூ பண்ணுவா? யாரும் கை நீட்டி என்னை தூக்கிவிட முடியாத ஆழத்துக்குள்ள நீங்க ஒருவேளை நின்று கொண்டிருந்தா, எத்தனை பெரிய ஆழத்துக்குள் நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் எந்த மனுஷனுடைய கைகளும் உங்களை பிடிச்சு தூக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எஸ், அவருடைய கைகள் உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது.
கபோலி பஷி கபூ சிப்தாந்து ஹெபுதேக்கது நீனதரா சேதரவலா ஷீகதரோ. செங்கோல் உங்களுக்கு நேராக நீட்டப்படுது. ராஜாவின் செங்கோல் உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது. நீ சாவதில்லை எஸ்தர் ராஜாத்தியே, நீ பிழைத்திருப்பாய். நீ மாத்திரமல்ல, உன்னை சார்ந்தவர்கள் உன் நிமித்தம் பிழைத்துக் கொள்ளுவார்கள். ராஜா செங்கோலை நீட்டுகிறார். ராஜா செங்கோலை நீட்டுகிறார். என் வாழ்க்கை மாறிவிடும், என் மேன்மைகள் சொல்லப்படும். தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்களோடு நீங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட வார்த்தையா பேசுங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கிறோம்ப்பா. சொல்லுங்க, காத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. கற்றுத்தாங்கப்பா. நல்ல போதகரே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்குக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் கற்றுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மை நடத்தின தேவன் பெரியவர். ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு எனக்கு அந்த ஒரு வசனத்தை தான் காண்பிச்சார். ஒரு சில பேர் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புவீங்க. என்னாகமம் 23:23 அழகாக மனத்தில் வச்சுக்கலாம். நம்பர்ஸ் chapter 23 verse 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. தேவன் என்ன செய்தார், என்னென்ன இருக்கு, என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இன்னும் கொஞ்ச காலத்திலே என் வாழ்க்கை மாறிவிடும், என் மேன்மைகள் சொல்லப்படும். உங்களை குறித்து சொல்லுவாங்க. அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், கர்த்தர் மாற்றதுக்கு உங்களை அவர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த நாளில் வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார், இடைப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட அற்புதமான ஒரு வார்த்தையை கொண்டு இடைப்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுவரையிலும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜனவரி மாதத்திலிருந்து யோவானிலிருந்து 1 அதிகாரம் 50-51 வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் அடிப்படையிலேருந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்படி நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக எனக்கு இருந்த ஒரு கேள்வியும் அந்த கேள்விக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பதிலையும் தான் இன்றைக்கு உங்களோட கூட நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அந்த பேம்ப்ளெட்டில் பார்த்துருப்பீங்க. என்ன நமக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, ரைட் இன் த சைட் ஆஃப் காட். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவருடைய பார்வையில் சரி, கர்த்தர் பார்க்கிறபடி. நான் முன்னாடியே போன வாரமும் அதுக்கு முந்தைய வாரத்திலும் ஐ டோல்ட் யூ, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சிட்ருக்கேன். அப்பா, எனக்கு ஒரு ஜெப குறிப்பு, என்னுடைய சில ஜெப குறிப்புகள் இது ஒன்று என்னென்னா, நீங்கள் பார்க்குற மாதிரியே நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு மனுஷர்களையும் ஒரு சூழ்நிலைமையும் ஒரு பிரச்சனையையும் எதையுமே ஆண்டவருடைய கண்கள்லேருந்து பார்த்தா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்குரிய பிரச்சனைகளும் நம்ம ஈஸியாக டீல் பண்ண முடியும். ஸோ நான் தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்துல விசாரித்து கொண்டது, நம்ம பார்த்துட்ருக்க கம்பேரிட்டிவ் வேர்டு ஒன்று நாத்தான் வேலை குறித்தும், நாத்தான் வேல் எதை பார்த்தார், அப்படி எதை குறித்து அந்த 51 வசனம் சொல்லுதுன்னா, ஆண்டவர் யாக்கோபுக்கு காண்பித்த அந்த தரிசனத்தை தான் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இந்த பகுதியை நான் வாசித்து கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட், ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அப்போ அந்த கேள்வி என்னென்னா, இப்படி ஏமாற்றிட்டு தானே யாக்கோபு போனார். எனக்கு ஒரு கொஷின் என்னென்னா, இன் இங்கிலீஷ் இட் இஸ், we are just looking at John 1 chapter 1 verse 50 and 51. ஸோ இப்போ நான் உங்களை திருப்பிக் கொள்ள விரும்புகிறது ஆதியாகமம் 23
27, 28, 27 and 28 ஆஃப் ஜெனசிஸ், இந்த 2 சாப்டரில் கொஞ்சம் நம்ம டுவெல் பண்ணி இந்த சாப்டருக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வானத்தை திறந்து தேவதூதர்கள் இறங்குறதையும் ஏறதையும் காமிக்கல, ஈசாக்குக்கு காமிக்கல, ஆனால் இந்த யாக்கோபுக்கு காமிக்கிறது ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அதுலேயும் என்னுடைய சந்தேகம் இன்னும் ஒரு படி மேலே போய் ஏதோ ஒரு மனம் திரும்பி மனம் கசந்து அழுது ஒரு 40-20 வருஷத்துக்கு கழித்து வரும்போது அவருக்கு இந்த விஷயம் வந்துருச்சுன்னா தட்ஸ் ஓகே. இப்போ தான் ஏமாற்றிட்டு கிளம்பியிருக்கிறாரு, இப்போ தான் புறப்பட்டு போயிருக்கிறார் வீட்டை விட்டு. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுத்தார். தட்ஸ் நாட் ஓன்லி விஷன், தேட்ஸ் அ ப்ராமிஸ். அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் 13 நீங்கள் வாசிச்சிங்கன்னா 13 15 வசனம் வரைக்கும், in English it is Genesis chapter 28 from verse 13 to 15 we will see the promise of God. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இது எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருந்துச்சு. யாக்கோபுக்கு ஏன், அதுவும் இந்த சமயத்தில் ஏன் யாக்கோபு இப்போ தப்பு செஞ்சுட்டு போகிறா? நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் சாராள் சொன்னதுனால ஆகாரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஆபிரகாம் கிட்ட பேசாமே இருப்பார். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்வார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. தப்பு பண்ண உடனே ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட அவர் தப்பு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் செஞ்ச அந்த மிஸ்டேக்ஸ்க்கு கர்த்தர் வந்து சொல்கிற வார்த்தை வந்து நீ எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாக இருப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போ யாக்கோபு இப்படியெல்லாம் ஏமாற்றி விட்டு தன்னுடைய அப்பாவை தன்னுடைய அண்ணனை எல்லாம் டிசீவ் பண்ணிட்டு வந்துட்டதுக்கப்புறம் இப்போ வந்து யாக்கோபுக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லிடணும், நீ ஏன் இப்படி ஏமாத்தின, நீ முதல்ல மனம் திரும்பி என்கிட்ட ஒப்புரவாகு அப்படின்லாம் ஆண்டவர் வந்து எந்த விதமான கட்டளையும் கொடுக்காம இந்த யாக்கோபை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் வைத்தார். ஏன், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வந்தது. ஏன்னா இந்த தரிசனத்தை குறித்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த தரிசனத்தை குறித்து யோசிக்கும்போது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, இப்போ தான் நான் சொல்கிறேன், ரைட் இன் த சைட் ஆஃப் த லார்ட். இதை நான் யோசிக்கும் போது வானம் திறந்தது, லிட்ரலி ஹெவன் ஓப்பன் ஆனது. எப்போ? புதிய ஏற்பாட்டில் லிட்ரல் ஹெவன் ஓப்பன் ஆனது. லிட்ரலாக பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது வானம் திறந்தது. எப்போ ரெக்கார்ட் பண்ணுது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போது? மறைமுகமாக கேப்ரியல் வரும்போது வானம் திறந்தான் வந்திருப்பார். பட் ஸ்டில் லிட்ரலாக வானம் திறந்தது எப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து, எஸ், ஜீசஸ் பேப்டிசம். அப்போ ஜீசஸ் பேப்டிசத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவர் வெளியே வரும்போது வசனம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு திறக்கப்பட்டு புறாவை போல தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்திறங்க அவர் கண்டார். ஸோ அப்போ வானம் திறக்கப்பட்டதற்கான நோக்கம், எப்படி அது திறந்தது, அது எப்படி ஆண்டவர் திறக்க பண்ணினார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாய் பார்த்த ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்ச புத்தகம் தான், வசனம் தான். மத்தேயுக்கு நேரம் நம்ம கவனத்தை திருப்பலாமா? இதுக்கு நம்ம வரப்போகிறோம். we are going to come back to the same passage, but மத்தேயு. தேங்க்யூ லார்ட். அப்போ நம்ம அங்கே வாசிக்கும்போது நம்ம வாசிக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா அங்கே இருக்கா? தேங்க்யூ ஜீசஸ். நம்ம அங்கே வாசிக்கும்போது நமக்கு நடக்கிற விஷயம் என்னென்னா, இவரில் பிரியமாக இருக்கிறேன். வாசிக்கலாமா? 16ஆம் வசனம், 3:16 15 வாசிக்க போகிறோம். ஓகே. 16 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் எப்படி இருக்குன்னா, வானம் அவர்களுக்குன்னு இல்லை, நல்லா பாருங்கள், வானம் யாருக்கு திறக்கப்பட்டது? இயேசுவுக்கு. சொல்லுங்கள், வானம் யாருக்கு திறக்கப்பட்டது? சொல்லுங்கள், இயேசுவுக்கு திறக்கப்பட்டது. இயேசுவுக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். ஏன் இத்தனை பேர் அங்கே ஞானஸ்தானம் பெறும்போது இயேசுவுக்கு மட்டும் இந்த வானம் திறந்தது? ஏன் அவருக்கு மட்டும் இந்த வானம் திறந்தது? அதை அறிந்து கொள்ளணும்னா 14ஆம் வசனத்துக்கு போகும்பொழுது 14, we are reading Matthew chapter 3 verse 14 வாசிக்கிறோம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? ஜான் கேட்குறது ரைட். ஜான் த பேப்டிஸ்ட் என்ன கேட்குறான்னா, ஆண்டவரே நான் தான் ரைட். வாட் இஸ் ரைட்னா, எது சரி என்றால், நீர் மனுஷகுமாரன், நீர் தேவகுமாரன், உங்ககிட்ட ஞானஸ்தானம் பெறது தான் சரி, அதுதான் ரைட். ஆனால் நீங்கள் என்கிட்ட வரலாமா? ஜான் சொல்கிறது கரெக்ட். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை அதுக்கு மறுமொழியாக இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடுப்பா,
இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமென். மனுஷனுடைய பார்வையில் பார்த்தா ஜீசஸ் தான் இஸ் அன் ஹையர் பொசிஷன். ஜீசஸ் தான் ரட்சகர், இயேசு தான் மனுஷகுமாரன். அவர் தான் இப்படிப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானகனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது தேவனுடைய நீதி. உன் பார்வைக்கு நான் தான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது ரைட்டாக இருக்கலாம். பேதுருவே, உன் பார்வைக்கு நான் உன்னுடைய பாதத்தை கழுவுகிறது ரைட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றணும். நீதி, வாட் இஸ் த ரைச்சியஸ் அப்படின்னா, ரைச்சியஸ் அப்படின்ற வார்த்தை சிம்பிளாக, அந்த ரைச்சியஸ் குறித்து எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ரைச்சியஸ்னா வாட் இஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் காட். ஆண்டுடைய பார்வையில் எது நீதியோ அது மனுஷருடைய பார்வைக்கு அநீதியாய் தோன்றினாலும் அது தேவனுடைய பார்வையில் நீதி தான். ஆமேன். அவ்வளோ பெரிய தேவன் சீஷருடைய பாதங்களை கழுவுறது அச்சோ இது தப்பு அப்படின்னு பேதுரு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் செய்யணும், ஐ ஹாவ் டு டூ திஸ். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார், நான் அதை செய்தாக வேண்டும், உன்னுடைய பார்வைக்கு அது சரி இல்லை. பேதுரு சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு இப்படி நடக்கக்கூடாது, நீர் பாடுபடக்கூடாது, நீ மறிக்கக்கூடாது, நீர் மனுஷருடைய கைகளுக்கு ஒப்புவிக்க. ஆண்டவர் சொல்கிறார், நோ நோ அப்பாலே போ சாத்தானே. மனுஷருடைய ஆங்கிலிருந்து மனுஷருடைய கண்கள்லேருந்து பார்க்கும்போது நான் அப்படி எனக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்ற ரைட் தான். ஆனால் தேவ பார்வையில் அந்த நீதியை நான் நிறைவேற்றணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், இஃப் யூ டூ ரைட் திங் இன் த சைட் ஆஃப் காட், ஹெவன் வில் ஓப்பன் ஃபார் யூ. பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்படணும், வானம் உங்களுக்காய் திறக்கப்படணும்னா நீங்கள் தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது லெட்ஸ் கோ பேக் டு ஜேக்கப். இப்போ நம்ம ஜெனசிஸ் சாப்டர் 27-28 போகலாம். ஆதியாகமம் 27-28 போனோன்னா இந்த அதிகாரங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது. ஈசாக்குக்கு கண் அவ்வளோவா குறைய ஆரம்பிக்குது கண் பார்வை. இப்போ ஈசாக்கு பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஈசாக்குக்கு தன்னுடைய மூத்த மகன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு வேதம் நமக்கு சொல்லுது அப்படின்னா, அவர் நல்ல நல்ல காரியங்களை நல்ல நல்ல விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து ருசியாக சமைச்சு கொடுப்பாராம். அப்படி தான் வசனம் சொல்லுது. நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள். அதனால ஈசாக்கு ஏசா மேலே பட்சமாக இருந்தான், ஆனால் ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரெட் இருக்காங்க, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்பா ஃபேவரெட், இது அப்பா செல்லம், இது தாத்தா செல்லம், இது அந்த மாதிரி. இவங்களுக்கு யார் செல்லன்றது ஆண்டருக்கு முக்கியம் இல்லை, யாருக்கு யார் செல்லமாக இருக்கிறான்றது ஆண்டருக்கு முக்கியம் இல்லை. ஏசப்பாக்கு செல்லமாக இருக்கிறோமா அதுதான் ஆண்டருக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி துவக்கத்தில் நான் சொன்னேன், விசனமாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல. நீங்கள் எப்படி தான் கொடுக்கணும், அது காசுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் உற்சாகமாக கொடுத்தீங்கன்னா அதில் பிரியமாக இருக்கிறார். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து காயினுடைய காணிக்கையை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் உற்சாகமாக கொடுக்குறாரு. அவர் விசுவாசத்தோடு கொடுக்குறாரு, அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டருக்கு எது செய்தாலும், நிறைய முறை இதை நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன உதடுகள் அசைச்சு ஒரு 2 minutes நீங்கள் ப்ரே பண்ணால் கூட உற்சாகமாக பண்ணுங்கள். ஒரு பாட்டு ஒரு சரணம் பாடினா கூட அதை உற்சாகத்தோடு பாடுங்க. பாருங்கள், அது தேவ சமூகத்தில் அது பிரிதியாக இருக்கும். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேலே கடந்து வரும். ஆமேன் ஆமேன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த ஃபர்ஸ்ட் திங் ஜேக்கப்க்கு ஆண்டவர் பண்ண விஷயம். நம்ம இந்த சினாரியோ அப்படியே பார்த்தோம், வெளியிலிருந்து நம்ம பார்த்தோன்னா யாக்கோபு ஏமாத்துறது போல் இருக்கும். யாக்கோபும் ரெபேக்காலும் திட்டம் பண்ணி ஏதோ களவாடுறது போல், திருடுறது போல் இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது திருடக்கூடாது. ஆமாம் தானே, அப்படி தானே சொல்லுது. ஆமாம், வி ஷுட் நாட் ஸ்டீல், டு நாட் ஸ்டீல் அப்படின்றது இட்ஸ் அ கமாண்ட் ஆஃப் காட். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்படி அது போல் இருக்கும், ஆனால் அது கிடையாது. அப்படி இல்லை, கர்த்தர் தான் இது எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறார். சம்டைம்ஸ் சில விஷயங்கள் பார்க்கும்போது மனுஷருடைய பார்வைக்கு இது ஏதோ தீமையாக இருக்கிற மாதிரியும், கெட்டதாக இருக்கிற மாதிரியும், எதிர்மறையாக இருக்கிற மாதிரியும், தவறு போலவே தோணும். ஆனால் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா தேவன் தான். நீங்கள் ரூத் போவாஸின் பாதத்தில் படுத்ததை கொஞ்சம் வெளியிலேருந்து யோசிச்சு பாருங்கள். அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், ஒரு விகாரமாக இருக்கும். இருக்குமா இல்லையா? ஆமாம் தானே. ஒரு விதவை போய் ராஜாமத்தில் ஒரு மனுஷனுடைய பாதத்தில் படுக்கிறது அது மனுஷனுடைய பார்வைக்கு பார்த்தா அது ஒரு விகற்பமாகவும் தவறான காரியமாக தோணும். ஆனால் தேவனுடைய கண்களில் அதுதான் கரெக்ட். தட் இஸ் வாட் இஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் காட் இஸ் ரைட். ஆமாம். இப்போ யாக்கோபு குறித்து நம்ம வாசிக்கும் போது யாக்கோபும் ஏசாவும் கற்பத்திலேயே முட்டிக்கிறாங்க. இதுக்காக ரெபேக்கால் போய் தேவ சமூகத்தில் விசாரிக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை 25ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா 23ஆம் வசனம், ஆதியாகமம் 25-23 நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க போய் விசாரிக்கிறாங்க. 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கு. 2 ஜாதிகள்.
2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து என்ன பண்ணுங்க சிஸ்டர்? என்ன பண்ணும்? பிரியும். இது யார் சொன்னா? இது ரெபேக்காள் சொன்னாங்களா? இது ஈசாக்கு சொன்னாரா? ஆபிரகாம் சொன்னாரா? இல்லை. கர்த்தர் இவர்கள் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரத்துக்கு முன்னாடியே இவங்க பிரிவாங்கன்றதை ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென். இவர்கள் பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்கிறதுக்கு, இதை நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு என்னோடு கூட நீங்கள் ரோமர் புத்தகத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பணும். ரோமர் புத்தகம். தேங்க்யூ ஜீசஸ். ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்பலாம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த படி என்றால் ரோமர் 9:8. ரோமன்ஸ் சாப்டர் 9 verse 8 நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அந்த படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி எனப்படுகிறார்கள். ஈசாக்கின் வித்திலிருந்து வந்தவர் தான் ஏசா. ஆனால் ஏசாவை என்ன சொல்கிறதில்ல, சந்ததின்னு சொல்கிறதில்ல. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் போயிட்டாங்க. ஏசா எங்கன்னு தெரியல. கர்த்தருடைய வாக்குதத்தத்தின்படி வருகிற பிள்ளையானவர்கள். இது ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் ஒரு முக்கியமான வசனம். 10ஆம் வசனத்துலேருந்து வாசிக்க போகிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறக்கலை. நல்லா அந்த வார்த்தைகள் கவனிங்க. பிள்ளை இன்னும் பிறக்கலை, நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாதும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நல்லா அந்த பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், காட்ஸ் சாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ரெபேக்காள் யாருக்கு பிடிக்கும், ஈசாக்கை யாருக்கு பிடிக்கும்னு இல்லை, தேவன் சூஸ் பண்ணிட்டார். கர்ப்பத்தில் ஈசாக்கு வரும்போதே ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, யாக்கோபை கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்க வேண்டும் என்று. இது ஏன் அப்படி பண்ணார்? ஏன் அவர் பார்ஷியாலிட்டி பார்க்குறாரா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியலை சிஸ்டர். அது எனக்கும் தெரியல சிஸ்டர். கர்த்தர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் சொல்வீங்க, உங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை கர்த்தர் உங்கள் சந்ததியில் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்கள் தலைமுறையில் யாக்கோபை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஏதோ செஞ்ச நற்கிரியைகள்னால இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலை. நோ. நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்தினால இந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள. தட் இஸ் காட்ஸ் சாய்ஸ். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்ததுனால, ஆண்டவர் உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைச்சதுனால, தட்ஸ் டிவைன். ஆண்டவருடைய திட்டம் உங்கள் மேலே இருந்ததுனால தான் யாக்கோபே கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு ஹைலைட் த சாய்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேருக்கு ஆண்டு நன்றி சொல்கிறீங்க? என்ன நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே, நன்றிப்பா. என்ன எந்த ஊரில், அதே ஊரில் உங்கள் கிளாஸில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள விட நீங்கள் கிரியைகளினால் விசேஷப்படலை சிஸ்டர், ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பினால தான் விசேஷமானீங்க. அல்லேலூயா. உங்களை போலவே பிறந்தவர்கள், உங்கள் தாயின் கர்ப்பத்திலேயே பிறந்தவர்கள், ஆனாலும் அவங்கள விட நீங்கள் பெட்டராக கிரியை செஞ்சீங்க, பெட்டராக ப்ரே பண்ணிங்க, நல்லவங்களாக இருந்தீங்க. அப்படின்றதுனால ஆண்டவர் உங்களை பிளெஸ் பண்ணி இன்றைக்கி உங்களை ஜீவனோடு வைக்கல. இட்ஸ் காட்ஸ் சாய்ஸ். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது. தெளிவாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறது. முதல்ல விஷயம், வானம் யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட தரிசனங்களும் ஆசீர்வாதங்களும் வருகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அவர் தான். அல்லேலூயா. அவர் ஒருவரே. ரெண்டாவது, யாக்கோபினுடைய இருதயமும் யாக்கோபினுடைய டிசையர்ஸ். சொல்லுங்கள், விருப்பம். யாக்கோபுடைய விருப்பம். சொல்லுங்கள், யாக்கோபுடைய விருப்பம். யாக்கோபு வீட்டில் இருக்கிறத சூஸ் பண்ணுறார். யாக்கோபுடைய விருப்பம், அவர் ஒரு கூடாரவாசியாக இருக்கிறார். அவருக்கு சுற்றுறதெல்லாம் பிடிக்காது, அவருக்கு அலையிறது பிடிக்காது, அவருக்கு வேட்டையாடுறது பிடிக்காது. ஹி லைக்ஸ் டு ஸ்டே. கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அவருடைய பிரசன்னத்தில் பிடிக்கும்.
ஆமென். 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய த சாய்ஸ் தட் ஜேக்கப்குள்ளே இருந்த சாய்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஜேக்கப்குள்ளே இருந்த டிசையர், விருப்பம்னு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ நீங்கள் எனக்கு இயேசுப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிடிக்கிறத கூட ஆண்டவர் தான் உருவாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தட்ஸ் ஆல்சோ அது ஆண்டவர் தான் அதை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அந்த ப்ரெசன்ஸ் அவருக்கு என்னென்னா கூடாரத்தில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வேட்டையாடுறது, ஊர் சுற்றுறது. அவர்கிட்ட ஒரு லெஷர் டைமை நீங்கள் யாக்கோபே அப்படின்னா, யாக்கோபு என்ன இப்போ ஒரு 1 டே ஒரு 3 days லீவ் வருது, என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஐ லைக் டு ஸ்டே அட் ஹோம். யாக்கோபுடைய ஹார்ட் கூடாரத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்புவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜோஷுவாவை ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பார். ஜோஷுவா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மோசேக்கு அப்புறம் ஜோஷுவான் தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் ஜோஷுவாவோட டிசையர் பாருங்கள். ஜோஷுவா வசனம் சொல்லுகிறது, யோசுவா என்கிற பிள்ளையாண்டான் தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு பிரியாமல் தானா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை, இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். பாவம் அறியாதவர் நீர், பாவி என்னை தேடி வந்த அன்பை எண்ணி எண்ணி நான் பாட வேண்டும். நான் பாவத்தை செய்யாததுனால, நான் பரிசுத்தமாக இருந்ததுனால, ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் பெட்டர், அதனால கர்த்தர் என்னை தேடி வரல. எத்தனை பேர் ஆமேன்? பாவம் அறியாதவர் நீர், பாவி என்னை தேடி வந்த அன்பை எண்ணி எண்ணி நான் பாட வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நேராக என் கைகளை நீட்டி, எனக்கும் நேராக என் கைகளை நீட்டி நான் ஜெபிக்கிற ஒரே ஜெபம், உங்கள் ஆசையெல்லாம் இயேசுவாக இருக்கணும். உங்கள் இருதயமெல்லாம் இயேசுவனுடைய பிரசன்னத்தை நேசிக்கணும். இந்த உலகத்தில் 1000 நாள் இருக்கிறத விட ஒரு நாள் தேவனுடைய பாதத்தில் இருக்கணும். தாவீது கிட்டே போய் கேட்டால் தாவீது சொல்வார், எனக்கு ஆண்டுடைய சமூகம் போதும். நீங்கள் பாருங்கள், என்னதான் டேவிட் மேலே ஆண்டுடைய சாய்ஸ் இருந்தாலும், என்னதான் ஜேக்கப் மேலே ஆண்டுடைய சாய்ஸ் இருந்தாலும், என்னதான் யோசுவாவின் மேலே கர்த்தருடைய சாய்ஸ் இருந்தாலும், அவங்க இருதயமெல்லாம் தேவ பிரசன்னத்தையே நாடிக்கொண்டிருக்கு. நல்லா இப்படி கையை உயர்த்தி கையை அசைச்சு சொல்லுங்க, அப்பா உங்கள் பிரசன்னம் தான் என் ஆசையாக இருக்கணும். கூடாரத்தில் இருக்கிறதையே விரும்பணும். ஃபர்ஸ்ட் விருப்பம், அவருக்கு இருந்த விருப்பம் காட்ஸ் ப்ரெசன்ஸ். 2வது விருப்பம் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் மேலே. ஏன்னா அந்த இடத்துல வாசிக்கிறோம், ரொம்ப டயர்டாக வராரு ஏசா வந்து, அப்பா எனக்கு பசிக்குதுப்பா, ஏதாவது கொடுப்பா, நான் 30ஆம் வசனம் எழுதுறவங்க ஆதியாகமம் 25:30 வாசிச்சா, எனக்கு நான் இளைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ யாக்கோபு சொல்கிறார், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ஏசா, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, ஜீவன் அவர் என்ன சொல்கிறார், என்னத்துக்குன்னு சொல்லி அதை ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு அதை என்ன பண்ணானா, வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க, அதை விற்று போட்டான். அதை விற்று போட்டான். இது எப்படின்னா, இந்த வசனத்தில் பார்க்கும்போது இந்த இடத்துல யாக்கோபு, நீங்கள் இந்த ஏசா சொல்லுவார், ஏமாந்ததுக்கு அப்புறம் சொல்லுவார், அந்த வார்த்தை இருக்கும் பாருங்களேன், ஒரு அழகாக ஏசா ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்வார்னா, முதல் முறை என்ன பண்ணா, இவன் என்னை ஏமாற்றிட்டான். ஈசாக்கு மிகவும் அந்த வார்த்தையை சொல்லும்போது 36, 27, 36 அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா, இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான்னு சொல்கிறாங்க. எடுத்துக்கொண்டானா, இங்கே என்ன சொல்லப்படுது வேதம், விற்று போட்டான். அவன் எடுத்துக்கொள்ளலைங்க, இவன் விற்று போட்டான். அவன் எடுத்துக்கொள்ளலை, யாக்கோபு அதை எடுத்துக்கொள்ளலை, அதை விற்று, இதோ இப்பொழுதும் என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி அவன் சொல்கிறான். உண்மை என்ன சிஸ்டர், ஏசாவினுடைய பார்வையில் அவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் உண்மையாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, அவன் எடுத்துக்கொள்ளலை, அவன் விற்று போட்டான். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், என் மனசு கர்த்தருடைய பிரசன்னத்தை முதலாவது நாடணும். 2வது என் இருதயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை.
கேட்குறதுல தவறே இல்லை. யாபேஸ் எப்படி கேட்டார் பாருங்க. ஜாபேஸ் என்ன ஒரு அழகான ப்ரேயர். ஆண்டவரே என் எல்லைகளை விஸ்தாரமாக்கு, நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க. அவங்க தாய் துக்கத்தோடு வேதனையோடு பிள்ளையை பெற்று அவளுக்கு யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறார். ஆமேன். நீங்கள் எதன் பின்னணியிலேருந்து வந்தாலும் உங்கள் இறுதி ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்ஸை கேட்கணும். எத்தனை பேரும் கேட்பீங்க? ஹல்லேலூயா. அவன் அதுக்காக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போடுகிறான், இவன் அதை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அங்கே அவன் சொல்கிறான், இல்லை அவன் என்ன செய்கிறான், என்கிட்ட அவன் எடுத்துக்கொண்டான். இல்லை, யாக்கோபு அதை வஞ்சிக்கலை. யாக்கோபு முறையாய் சரியாய் பேசி ஒன்றை கொடுத்து பெற்றுக்கொண்டான். இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது எப்படி, பிளெஸ்ஸிங்ஸை பெற்றுக்கொள்வது எப்படி. பிளெஸ்ஸிங்ஸை தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் அதை, உங்களுக்கு அந்த ப்ராமிஸ் இருக்குது, யூ ஹேவ் டு டிவ் இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிசைர் இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் அதை ஆண்டருடைய சமூகத்தில் யூ ஹேவ் டு ஹேவ் சம்திங். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வழி என்ன, தேவனை உயர்த்தினா கர்த்தர் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கீழ்ப்படிந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையானதை தெரிந்து கொண்டா கர்த்தர் உங்களை வேதம் முழுக்க நமக்கு அப்படி சில காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை என்னென்னா, அவன் அதை ஏமாற்றவில்லை, அவன் அதை என்ன பண்ணுறான், பெற்றுக்கொள்கிறான். இந்த இடத்துல வரும்போது நான் என் அத்தைக்கிட்டே இந்த பகுதியை குறித்து பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட், இது ஏன் இப்படி ஏமாத்துற மாதிரி, ஏமாற்றுகிறவனுக்கு ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு பேசும்போது எனக்கு அத்தை ஒரு 2 வார்த்தையை சொன்னாங்க. அந்த 2 வார்த்தையை இன்றைக்கு நான் பேசி உங்களுக்கு முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரத்துக்கு நம்ம அப்படியே வேகமாக திருப்பி கொள்ளலாம். 20ஆம் வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 27:20. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாக எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். இந்த இடத்துல 2 வார்த்தையை எனக்கு அத்தை சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக, நான் அந்த ஆங்கிள் அதை படித்ததில்லை. ஒரு வார்த்தை கேட்குறாரு, எப்படி அகப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு அகப்படலை, நான் தேடி ஓடி என்னுடைய ஏசா மாதிரி நான் போய் என்ன பண்ணல, வனங்களுக்கு போய் இதை அகப்படலை, கர்த்தர் எனக்கு இதை நேரிட பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படின்னா நேரிட பண்ணுறது தான் என்ன, அகப்படுறதுனா நம்ம தேடி ஒன்றை போய் பிடிக்கிறது. நேரிட பண்ணுறது என்னென்னா, நம்ம போயிட்டே இருப்போம், அது நம்ம தேடி நமக்கு முன்னாடி நிற்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை லவ் பண்ணி ஜீசஸை உங்கள் ஃபோக்கஸாக வச்சு வாக் நடங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நேரிட பண்ணுவார். ஆமேன். போராடி போராடி பெற்றுக்கொள்ள முடியாததை சுலபமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணும் சிஸ்டர்? காட்ஸ் ப்ரெசன்ஸ் கூடாரத்தில் இருக்கணும். அவன் வனத்துக்கு போனபோது இந்த யாக்கோபு கூடாரத்தில் இருந்ததுனால தான் டக்குன்னு போய் இப்படி 2 ஆட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ண முடியுது, தகப்பனுக்கிட்ட கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. அவர் தூரம் வனத்துக்கு போயிட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சு, டைமிங் மிஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது அற்புதமாக இந்த வார்த்தை சொல்லுது, நான் என்ன பண்ணல, நான் போய் பிடிக்கலைங்க, இந்த ஆசீர்வாதத்தை நான் போய் பிடிக்கலை, இது எனக்கு கர்த்தர் நேரிட பண்ணினார். என் கற்பத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடியே நீ தான் இஸ்ரவேல், நீ தான் இந்த சந்ததியில் வருவாய் என்று கர்த்தரே எனக்கு அதை நேரிட பண்ணினார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கீங்க. இங்கே இருக்க ஒரு சில பேர் நீங்கள் வனத்தில் சுற்றி பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறீங்க, பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்கிறதுக்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சிஸ்டர், கூடாரத்தில் வாசம் பண்ணி, ஹல்லேலூயா, கூடாரத்தில் வாசம் பண்ணி நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை சுலபமாய் நேரிட பண்ணுவார். அல்லேலூயா. 1 கூடாரத்தில் அவர் வாசம் பண்ணது. 2வது ரெபேக்காளுடைய பேச்சை அவர் கீழ்ப்படிந்தது. அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பயம்னா, இப்போ நான் போய் காண்பித்து என் தகப்பன் என்னை சபித்து விடுவானோ. ஆனால் ரெபேக்காள் வஞ்சிக்கிறதுக்கான திட்டத்தை போட்டு தரல. ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்டது, ஈசாக்குக்கு சொல்லப்படலை. ஈசாக்குக்கு தெரியாது யாக்கோபு தான் சோசன். ஈசாக்குக்கு தெரியாது யாக்கோபை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் ரெபேக்காளுக்கு தெரியும். ரெபேக்காள் வெளிப்பாடோடு போதிக்கிறதை யாக்கோபு கீழ்ப்படிந்ததினாலே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
ஆவிக்குரிய கண்களோடு பார்த்து போதிக்கிற போதனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தா கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை உங்களுக்கு நேரிட பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஆட்டை சமைச்சிட்டு போய் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி வச்சா அப்பா மனதார உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவார். அல்லேலூயா. பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் யாக்கோபிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 பாடங்கள் என்ன? அவருக்கு முதல்ல ப்ரையாரிட்டி, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அவருடைய முதல் ப்ரையாரிட்டி அவர் கூடாரவாசி. ஆமென். அவருக்கு காட்ஸ் ப்ரெசன்ஸ், அவங்க அப்பா ப்ரெசன்ஸில் அவங்க அப்பா கூட அப்படி இருக்க தான் பிடிக்கும், அவங்க அம்மா கூட அவருக்கு இருக்கிறது தான் பிடிக்கும். எத்தனை பேர் அலைந்து இந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணுங்கள் சகோதரி, என் சத்தத்தை கேட்டுட்ருக்கீங்க, எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி ஆசீர்வாதம் கிடைக்குமா, இங்கேருந்து கிடைக்குமா, இங்கேருந்து வருமா, இந்த பக்கம் வருமா, காற்று அடிக்குமா, புயல் அடிக்குமா, வருமா, மழை வருமா? இல்லை சிஸ்டர், நீங்கள் காத்திருந்தா உங்கள் வாய்க்காலை மட்டும் வெட்டிட்டு காத்துருங்க. என்ன பண்ணணும்? வாய்க்காலை வெட்டி விட்டு காத்திருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாருப்பா. என்ன சொன்னார்? தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லிட்டார், மழை வரும். உனக்கு மழை வரும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா வாய்க்காலை வெட்டிட்டு வானத்தை பார்த்துட்ருக்க, வாய்க்காலை வெட்டி கர்த்தரை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மலைகளுக்கான அறிகுறி இல்லைனா கூட கர்த்தர் வாய்க்கால் நிரப்புவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் செய்யாத ஒரு விஷயம் என்ன தெரியும்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை, ஸ்ட்ராட்டஜிஸை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அமர்ந்திருக்கணும். கூடாரத்தில் இருந்தால் தான் ரெபேக்கா அம்மாவுக்கு அந்த வெளிப்பாடோடு ரெபேக்கா நடத்தும் பொழுது அந்த நடத்துதலுக்கு யாக்கோபு தன்னை அர்ப்பணித்ததுனாலேயே ஏன் ரெபேக்கா சொல்கிறத யாக்கோபு கேட்டு அந்த பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு. ஒருவேளை இதை வஞ்சித்து யாக்கோபு ஏமாத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஈசாக்கு 28ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு மறுபடியும் யாக்கோபை வரவழைச்சு, வசனம் இருக்கு பாருங்க, 28 முதலாம் அதிகாரத்தில் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, ஏற்கனவே ஆசீர்வதித்தது பத்தாதா? இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெபேக்கால் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? கர்த்தர் தெரிந்து கொண்டது யாக்கோபை தான், அழைத்து ஆசீர்வதித்து நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு 3ஆம் வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவார் என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபு அனுப்பிவிடுறார். நீ என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு வந்து கூப்பிட்டு யாக்கோபு ஈசாக்கு என்ன பண்ணியிருக்கணும்? திட்டிருக்கணுமா, திட்டிருக்கக்கூடாதா? கண்டித்திருக்கணுமா, ஆனால் அதை செய்யலை. அவர் மறுபடியும் அவரை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் தேவனும் அவருக்கு தரிசனமாகி கர்த்தரும் அவரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரெவலேஷன், முதல் வெளிப்பாடு, நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யூ ஆர் சோசன். நீங்கள் ஏதோமியர்கள் அல்ல, நீங்கள் இஸ்ரவேலர்கள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியை. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்கள், ஐ ஆம் சோசன் நோ மேட்டர் வாட் யுவர் ஆக்ஷன் இஸ், நோ மேட்டர் வேர் யூ ஆர். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 2வது, நீங்கள் சோசனாக இருந்தால் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விரும்பணும், சில விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், சரியான விஷயங்களை. அல்லேலூயா. ஆமேன். முதல் விரும்பணும், சோசன் ஜெனரேஷன் எதை விரும்பணும்னா முதல்ல காட்ஸ் ப்ரெசன்ஸை விரும்பணும். அல்லேலூயா. 2வது கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை விரும்பணும். ஆமேன். 3வது ஆசீர்வாதம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். முதலாவது தேவ ப்ரெசன்ஸை எக்ஸால்ட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி தேவனுக்கு அருகில் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும்? விரும்பணும். இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் என் சத்தத்தை கேட்குறேன். February மாதம் புது மாதம் வரப்போகுது. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூடாரத்துக்குள்ளே போயிருங்க. அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூடாரத்தில் இருங்க. அலையாதீங்க, அலைந்து திரியாதீங்க. நீங்கள் அகப்படாது உங்களுக்கு நேரிட பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் தேடி தேடி உங்கள் கண்களுக்கு அகப்படாதவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நேர கொண்டு வந்து நேரிட பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேடி தேடி சிஸ்டர் பயங்கரமாக நான் பிரயாசப்படுறேன். பேதுரு பிரயாசப்பட்டார், பேதுருக்கு அகப்படலை. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே நேரிட பண்ணாரா இல்லையா கர்த்தர்? மீன் வந்து பேதுருன்னு அலைக்குள்ளே சிக்குச்சு. அல்லேலூயா. அகப்படுவது வேறு, நேரிடப்படுவது வேறு. அல்லேலூயா.
கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்தில் நேரிட பண்ணுவார், இந்த வருஷத்தில் எனக்கு நேரிட பண்ணுவார், கீழ்ப்படுகிறவர்களுக்கு நேரிட பண்ணுவார், கீழ்ப்படுகிறவர்களுக்கு நேரிட பண்ணுவார். தேவ பிரசன்னத்தை விரும்புகிறவர்களுக்கு, தேவனுடைய சுதந்திரத்தை, எனக்கு அந்த அந்த அது வேணும். எனக்கு என்ன வேணும்? சேஷ்ட புத்திர பாகம் வேணும். நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். எனக்கு அந்த பிளெஸ்ஸிங் வேணும், எனக்கு அந்த பிரசன்ஸ் வேணும். யூ ஹாவ் டு டிசையர். உங்கள் ஹார்ட் டிசையர், உங்கள் இருதயம் விரும்பணும் சகோதரியே. நீங்கள் விரும்பணும். நீங்கள் விரும்பினா கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் விரும்பினா கர்த்தர் அதை உங்களுக்கு நேரிட பண்ணுவார். ரெபேக்காளுடைய அந்த வெளிப்பாடோடு, அந்த விஷன் பெற்றிருக்கிற தேவ சத்தத்தை கேட்டிருக்கிற அம்மாவுடைய உதடுகளுக்கு அவ கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அதை அவனுக்கு நேரிட பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் எட்டி எட்டி பார்க்குறீங்க, உங்கள் கைக்கு அது கிடைக்க மாட்டேங்குதே. நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, உங்கள் கைகள் அது சிக்க மாட்டேங்குதே. அந்த ஆசீர்வாதத்துக்காக எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு முயற்சி, எவ்வளவு தூக்கையின்மைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு உடல் சோர்வு உங்களுக்கு இருக்குது அந்த பிளெஸ்ஸிங்காக. யூ ஆர் சீக்கிங் இட் அண்ட் யூ ஆர் நாட் ரிசீவிங் இட். கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் சகோதரி, கர்த்தர் நேரிட பண்ணுவார். நீங்கள் 2 செய்தால் போதும். 1 உங்கள் டிசையர், 2வது உங்கள் ஆக்ஷன். முதலாவது உங்கள் இருதயம், 2வது உங்கள் கிரியைகள். முதலாவது உங்கள் இருதயம் தேவனையும் தேவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும். ஆமென். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நான் எப்படி சொல்கிறேன்னா, அவர் பிள்ளையாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. முதற் பேரான இயேசுவினுடைய அந்த பிளெஸ்ஸிங் ஃபோக்கஸ் அவர் என்ன பண்ணிட்டான்னா, அலட்சியம் பண்ணினா. ஏசாவை நான் யாரோட ஒப்பிடுவேன் தெரியுமா? இந்த இஸ்ரவேலில் மீது இயேசு வந்தபோது எப்படி அந்த இயேசுவை, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, அப்படி தானே சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? ஃபஸ்ட்டு அப்படி தானே ஃபஸ்ட்டு ஜீசஸ் வந்தார். யாருக்கு வந்தார்? இஸ்ரவேலர்களுக்கு வந்தார். எப்படி ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினானோ, அப்படியே இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இஸ்ரவேலர்களும் தேவகுமாரனிடத்தில் வந்த முதல் பிளெஸ்ஸிங், த பெஸ்ட் பிளெஸ்ஸிங் ஆஃப் ஜீசஸை அசட்டை பண்ணினாங்க. அவங்க அசட்டை பண்ணினா யாக்கோபாகிய உங்களுக்கும் எனக்கும் புறஜாதி ஆகிய நமக்கும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. அப்போ நீங்கள் நான் ஏமாற்றணுமா? ஏமாற்றல. கர்த்தர் திட்டம் பண்ணினார். இது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இது புறஜாதியாருக்கும் வர வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவே அவர் சொன்னார். நீங்களும் நானும் தான் யாக்கோபு சிஸ்டர். அப்போ ஜேக்கப் இஸ் நாட் அ டிசீவர். ஜேக்கப் இஸ் நாட் அ டிசீவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அவர்கள் மேசியா வருவாரான்னு இஸ்ரவேலர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு மேசியா அகப்படலை. இன்னுமே ஜெபிச்சிட்டு இருக்காங்க, போய் சுவரில் நின்று மேசியா வாரும். இன்னும் அகப்படலை. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நேரிட பண்ணியிருக்கிறார். இந்த ரட்சிப்பை நேரிட பண்ணியிருக்கிறார். நீங்கள் தேடி போகலை, இயேசு உங்களை தேடி வந்தாரே. அந்த ரட்சிப்பு உங்களை தேடி வந்ததே, கர்த்தர் உங்களுக்கு நேரிட பண்ணினாரே. ஷகதா ரபா லது ரபா. என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எத்தனையோ பேர் தேடி தேடி அவர்கள் கைக்கு அகப்படாத ஆசீர்வாதம் எல்லாம் சகோதரியே, உன் கைக்கு கர்த்தர் நேரிட பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ரபகா ஷிகபோ திதாதாரி கதோரேபா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. அவர்கள் அலட்சியம் பண்ணின அந்த சேஷ்ட புத்திர பாகம் தானே தேடிராகாபாகாஷி கதரபா. உனக்கும் எனக்கும், உங்களுக்கும் எனக்கும் சகோதரியை கிடைச்சிருக்கு. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. எத்தனை பேர் உண்மையாக கர்த்தரிடத்தில், ஏசப்பா
எத்தனை பேர் ரகசியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த பிளெஸிங்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். இஸ்ரவேல் அனுபவிக்காத ஆசீர்வாதம், யாக்கோபின் புத்திரர்கள் அனுபவிக்காத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கே. நீங்க பிறப்பினால இதை பெற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. நோ நோ நோ. யாக்கோபு பிறப்பின்படி பார்த்தா, பிறப்பின்படி அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ரோமர் அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்க போகிறோம். அதை வாசிக்கலாமா? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. பாருங்க, மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி பார்த்தா ஆபிரகாமுக்கு முதல் பிறந்தவன் யார்? பிள்ளையானவன் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவனே பிள்ளையானவன். மாம்சத்தின்படி பார்த்தா ஏசாதான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரன். அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் பிள்ளையானவன் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி ரெபேக்காளுக்கு சொன்னாங்க பாரு ஆண்டவர், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவனே பிள்ளையானவன். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிறந்த இஸ்ரவேலர்கள் இல்லைங்க, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த நாம் தான். நமக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வச்சிருக்கிறார். நமக்கு தான் வானம் திறக்கும், நமக்காகத்தான் தேவதூதர்கள் இறங்கி ஏறுவார்கள், நமக்காகத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை, இதிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் காணச் செய்வார். யாருக்கு? யாருக்கு? யாக்கோபே, உனக்கு. வாக்கு தத்தத்தின்படி அழைக்கப்பட்ட உனக்கு. ரகபாஷி, உன் கிரியைகளினால் அல்ல, என் கிரியைகளினால் அல்ல, நம் கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய தேர்ந்தெடுப்பு, கர்த்தருடைய சாய்ஸ் யாக்கோபின் மேலே இருந்ததுனால, வாக்குதத்தம் யாக்கோபின் மேலே இருந்ததுனால. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் கைகளில் வாக்குதத்தம் இருக்குது சிஸ்டர். உங்கள் கைகளில் கர்த்தர் சொன்ன ப்ராமிஸ் இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குதத்தம் இருக்குது. வாக்குதத்தம் கைகளில் இருக்குது. ஆனால் கண் பார்த்தா ஏசா தான் முதல்ல பிறந்திருக்கான். மாம்சத்தின்படி பார்த்தா, எனக்கு மாம்ச கண்களில் பார்த்தா வாக்குதத்தம் மட்டும்தான் என் கையில் இருக்கே தவிர, மாம்சத்தின்படி பார்த்தா எல்லாமே ஏசா கையில் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ரீகபா ஷீகதரா, வாக்குதத்தத்தின்படி மாம்சத்தின்படி இருக்கிறவன் ரீகபா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவது இல்லை. வாக்குத்தத்தின்படி இருக்கிற யாக்கோபே, உன் கைக்கு கர்த்தர் அதை அகப்பட செய்வார். அகப்பட ரீகபாபாஷி, ஏற்பட நேரிடச் செய்வார். நேரிடச் செய்வார். ரகபா ஷிகத ரோபோ திஹா ஷிகபா. அகப்படுவதில்லை, நேரிட பண்ணுவார். ஏன் தெரியுமா? ப்ராமிஸ் இருக்கிறதுனால வந்து அந்த 2 ஆடும் நேரிட பண்ணுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. வாக்குதத்தம் இருக்குன்னா நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை சகோதரியே, உங்கள் கண்ணுக்கு நேரிட பண்ணுவார். வாக்குதத்தம் இருக்குன்னா உங்களுக்குரிய அந்த கணவரை, உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு நேரிட பண்ணுவார். அந்த பிள்ளையை கர்த்தர் நேரிட பண்ணுவார். அந்த வேலையை கர்த்தர் நேரிட பண்ணுவார். ஹரபா ஷிகத ரௌசிக தரபா சிதரா, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வெளிநாட்டு காரியங்களை கர்த்தர் நேரிட பண்ணுவார். எட்டி அகப்பட முடியாதவர்கள், தேடி பிடிக்க முடியாததையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நேரிட பண்ணுவார். ஏன் தெரியுமா? முதல்ல உங்க மேல ப்ராமிஸ் இருக்கு, 2வது உங்க ஹார்ட்ல டிசையர் இருக்கு, 3வது உங்க செய்கையில கீழ்ப்படிதல் இருக்கு. இந்த 3ம் தான் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவரை ஆசீர்வாதமாய் மாற்றி, யாக்கோபு என்கிற எத்தனை இஸ்ரவேலாய் மாற்றி, ரீகபதரபா ஷிகதரபா. அதுக்கப்புறம் அவங்க என்ன, ஆபிரகாமியர், ஈசாக்கியர் அப்படி பேர் வரல, இஸ்ரவேலர் என்று பெயர் வந்தது. நிகாரூஹா ஷிகதரபா, உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீ இன்றைக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம், நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்ஸ் மேல உங்களுக்கு இருக்கிற டிசையர், ஆண்டவருடைய பிரசனத்தின் மேல உங்களுக்கு இருக்கிற ஆசை, கர்த்தருடைய வாக்குதத்தத்திற்கு அடிப்படையில் இருக்கிற கட்டளைகளின் மேல் உங்களுக்கு இருக்கிற கீழ்ப்படிதல்,
இது 2 அடிப்படையில் உங்கள் பெயர் தலைமுறைகளுக்கு வரும்னு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். யுவர் நேம் வில் கம், யுவர் நேம் வில் பாஸ் ஜெனரேஷன்ஸ். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். மாம்சத்தின்படி அல்ல சிஸ்டர், வாக்குதத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குதத்தத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நேரிட பண்ணுவார், உங்களுக்கு நேரிட பண்ணுவார். பேதுருவின் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்குது, பேதுருவின் மேலே கர்த்தருடைய டிசையர் இருக்குது. அதனால தான் கர்த்தர் மீனை பேதுருவுக்கு நேரிட பண்ணினார். முழுவதும் முயற்சி செய்தும் அகப்படாத மீன்கள் கர்த்தர் நேரிட பண்ணினார். ஏன்னா பீட்டர் மேலே கர்த்தருடைய ப்ராமிஸ் இருக்கு. கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நம்ம வாசிக்கிறோம், ரூத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், ரூத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அகப்பட பண்ணலை, கர்த்தர் ரூத்துக்கு நேரிட பண்ணினார். தற்செயலாய் அவள் போன வயல் அது போவாசின் வயலாய் இருந்தது. அவள் பிளான் பண்ணி அவள் திட்டம் போட்டு அங்கே போகலை. அவள் போனா கர்த்தர் அவளுக்கு போவாசை நேரிட பண்ணினார். ஏன் தெரியுமா? அவள் ஒன்றை தேர்ந்தெடுத்தா, ஷகபோத்திரப்பா, தன் மாமியோடு இருக்கிறத தேர்ந்தெடுத்தா. நீங்க தேவனோடு இருக்கிறத மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்தா போதும் சிஸ்டர். God's presence, when God's presence becomes your ultimate desire, everything will come and stand in front of you. உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். கர்த்தர் அதை உங்களுக்கு நேரிட பண்ணுவார். நீங்க பாஷி கதுரபா. எத்தனை பேர் ஆமேன்னு ரிசீவ் பண்ணுறீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். தேடி தேடி முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காதது. நீ மோபாவியல் இருந்தால் ரூத்துக்கு கிடைச்சிருக்காதுங்க. மாமியோடு கூட இருக்கணும். ரிகா பாஷி கதுர பாசித ரபலா சிகதனமா. என் அப்பாவோடு கூட இருக்கணும்னு கூடார வாசியாக இருந்த, என் அம்மாவோடு கூட இருக்கணும்னு கூடார வாசியாக இருந்த யாக்கோபுக்கு கர்த்தர் நேரிட பண்ணினார். கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்கள், முதல்ல கர்த்தருடைய சாய்ஸ், இரண்டாவது யாக்கோபுடைய இருதயம். தேவ பிரசன்னத்தின் மேலும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மேலும் இருந்த ஆசை. சேஷ்டபுத்திர பாகத்தை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? ஜீசஸ் கிட்டேருந்து கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஜீசஸ். அல்லேலூயா. ஜீசஸ் மேலே, அவர் தானே ஃபர்ஸ்ட் பார்ன். அவர் மேலே இருந்த அந்த ஆசை, அவருடைய ப்ரெசன்ஸ் மேலே இருந்த அந்த ஆசை. மூணாவது, ரெபேக்காலாகிய ப்ராமிஸ்க்கு அடிப்படையில் வருகிற கட்டளை. ரெபேக்காலுடைய உதடுகள்லேருந்து வந்தது என்னென்னா ப்ராமிஸ் கூட வருகிற அந்த கட்டளை. தைரியமாக நீ போ, நீ சாபத்தை பெற்றுக்கொள்வதில்லை. தைரியமாக போ எஸ்தர், உன் மேலே ப்ராமிஸ் இருக்குது. உன்னை ராஜா கீழே தள்ளுறதில்ல, உனக்கு நேராக செங்கோல் நீட்டப்படும். தைரியத்தோடு நீ போ அப்படின்னு அனுப்பி வச்ச ரெபேக்கால் அனுப்பி வைக்கல, ப்ராமிஸ் அனுப்பி வச்சிச்சு. ஷகபாதரா. ஈசாய் அனுப்பி வைக்கல 7 பள்ளத்தாக்குக்கு தாவீதுக்கு மேலே இருந்த ப்ராமிஸ் ஈசாயின் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டது. ஷகபதுரா பலாதிரபா. நகோமி அனுப்பல ரூத்தின் மேலே இருந்த ப்ராமிஸ் அனுப்பி வைத்தது. கபா கஷி கதரோ லிபதரபா. ப்ராமிஸ் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும். ப்ராமிஸ் உங்களை கொண்டு போய் 7 பள்ளத்தாக்கில் நிற்க வைக்கும். ப்ராமிஸ் உங்களை கொண்டு போய் போவாசின் களத்தில் நிற்க வைக்கும். ப்ராமிஸ் உங்களை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைக்கும். எஸ், உங்கள் மேலே உங்களுக்கு சொன்ன ப்ராமிஸ் கரெக்டாக குறித்த காலத்தில் உங்களை கொண்டு போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நிற்க வைக்கும். உங்களுக்கு பயம் இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக போங்க. பயப்படாதண்ணா ரூத்தே, பயப்படாத எஸ்தரே, பயப்படாத யாக்கோவே, பயப்படாத, நீ போ. யூ ஹாவ் த ப்ராமிஸ். எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ தைரியமாக போ. ஷாபாதா ராபாலா ஷிகாது ரேபா. தைரியத்தோடு போங்க. பவுலே, நீ தைரியமாக போ. நீ ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும். நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும். ரோமாவில் நீ நிற்கணும். ஷகபா காத்தி சேகா தரபா. இல்லைங்க, கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் மனுஷங்க செஞ்சாங்க. இல்லைங்க, திஸ் ஆல் இஸ் ஆர்கஸ்ட்ரேஷன் ஆஃப் காட். கர்த்தர் அதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறார். தேவன் அதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணார். ஈசா இல்லை, தேவன். ரெபேக்கால் அல்ல, தேவன். நகோமி அல்ல, தேவன். உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார். ஏன்னா உங்கள் மேலே தீர்க்க தரிசனம் இருக்குது, உங்கள் மேலே வாக்கு தத்தம் இருக்குது, உங்கள் கைகளில் கர்த்தர் சொன்ன ப்ராமிஸ் இருக்குது. பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆசையெல்லாம் நீர்தானையா.
ரூத்துக்கு ஆசை மாமியோடு இருக்கணும், யாக்கோபுக்கு ஆசை கூடாரத்தில் இருக்கணும், யோசுவாவுக்கு ஆசை கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் இருக்கணும், தாவீதுக்கு ஆசை தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீங்க தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீங்க தானே. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் அந்த ஆசையை அதிகரிப்பார். நீங்கள் தேவனோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரிட பண்ணுவார் கர்த்தர். சிஸ்டர், உங்களுக்கு நேரிட பண்ணுவார். ரெண்டாவது, உங்கள் ஆசை இயேசுவாக இருக்கணும். அந்த சேஷ்ட புத்திர பாகம் உங்கள் ஆசையாக இருக்கணும். ஜீசஸ் ஜீசஸ் அதான் என்னுடைய ஆசை. எப்படியோ அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அந்த இயேசுவை வாங்கிக்கணும்ன்ற ஆசை யாக்கோபுக்கு. ஷகபா துராபாலா ஷிதராபோ. ரெண்டாவது, அனுப்புன இடத்துக்கு போயிருங்க சிஸ்டர். கர்த்தர் சொன்னதை செஞ்சிருங்க சகோதரி. ஒரேபாக்கா ஷீகா போதாரா பலாபா. அன்னைக்கு யாக்கோபு மட்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைச்சிருக்காது. தாவீது மட்டும் நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த நாளில் ஒரு பெரிய ஜெயம் தாவீதுக்கு கிடைச்சிருக்காது. ரூத் மட்டும் ஐயோ இது தப்பு, என்னை எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, என்னை அசிங்கமாக பேசுவாங்கன்னு ரூத் அதை டினை பண்ணியிருந்தா போவாசினுடைய சிநேகிதியாய் மணவாளியாய் மாறி இருக்க முடியாது. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கறதில்ல. சம்டைம் மனுஷனுடைய ஆட்டிடியூட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரியம்லாம் தப்பு போல தான் தோணும். ரீகாபா காஷி கதரபலா. பட் வாட் இஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் காட், தட் இஸ் ரைட். கர்த்தருடைய பார்வையில் எது சரியோ அதுவே சரி. மனுஷன் என்ன சொல்லுவான், மனுஷன் என்ன யோசிப்பா, மனுஷன் என்ன நினைப்பா, அதெல்லாம் இல்லை. சொல்லுங்க, அப்பா உங்கள் கண்களில் இருக்கிற உங்கள் நீதியை இயேசு சொன்னாரே, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியதே நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நம்ம இங்கே மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு இந்த பூமியில் வாழலை. தேவனுடைய நீதியை கர்த்தருக்கு எது ரைட்டோ அதை செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். மனுஷனை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, ரிகாபாலா ஷீகதுரேபாலா தீராபா. மனுஷங்க என்னை குறித்து என்ன பேசுவாங்க, என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, என்னை எத்தனை சொல்லுவாங்களே, ஒரு ஆணுடைய பாதத்துக்கு போகிறேன்னு சொல்லி என்னை தப்பாக பேசிடுவாங்களே. இல்லை இல்லை இல்லை, அது தேவ திட்டம், அது தேவ சித்தம். உன்னை எத்தனை என்று சொல்வதில்லை யாக்கோபே, உன்னை இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க. உன்னை மோவாபிய ஸ்திரீ என்று சொல்வதில்லை ரூத்தே ரகபாதா. உன்னை மீனவன் என்று சொல்வதில்லை பேதுருவே, உன்னை அப்போஸ்தலன்னு சொல்லுவாங்க. மனுஷன் பார்க்கிறதுக்காக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துடாதீங்க. மனுஷன் என்ன சொல்லுவானோ என்பதற்காக கர்த்தருடைய கற்பனைகளை மீறிடாதீங்க. ரெபேக்கால் ஒரு மனுஷி அல்ல. ரெபேக்கால், ஷீ இஸ் அ ப்ராமிஸ். இஃப் ப்ராமிஸ் இஸ் கமாண்டிங் யூ டு டூ சம்திங், டூ இட். பயம் இருந்தாலும் பண்ணுங்க, கர்த்தர் கூட இருப்பார். ஆசையெல்லாம் நீராகணும், தேவையெல்லாம் இயேசுவே நீராகணும். சேஷ்டபுத்திர பாகத்தை விரும்பணும். மாம்சத்தின்படி பிறக்கிறவன் பிள்ளை அல்ல, வாக்குதத்தத்தின்படி பிறக்கிறவனே பிள்ளை. வாக்குதத்தத்தின் இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தாலும் வாக்குதத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கே பிள்ளை. ஏசா முதல்ல வெளியே வந்தாலும் வாக்குதத்தத்தின்படி யாக்கோபே பிள்ளை. வாக்குதத்தம் கையில் இருந்துச்சுன்னா சகோதரியே, உங்களுடையது உங்களுக்கு நேரிடும், வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும். நீங்கள் செய்ய வேண்டியது காட்ஸ் ப்ரெசன்ஸ், ஜீசஸ். ரெண்டாவது ஒபீடியன்ஸ். வானம் உங்களுக்காக திறக்கும், பரலோகம் கொண்டு வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் கைகளில் சேர்க்கும். அகப்படுவதில்லை, உங்களுக்கு நேரிடும். அப்பாவுக்கு நன்றி சொல்வோமா? கடைசியாக கைத்தட்டி தேங்க்யூ ஃபார் த ரெவலேஷன், தேங்க்யூ ஃபார் த ரேமா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. ரெபேக்கா சொன்னால் உடனே செஞ்சிட உதவி செய்யுங்க. ரூத் சொன்னால் உடனே செஞ்சிட உதவி செய்யுங்க. ஈசாய் சொன்னால் உடனே செஞ்சிட உதவி செய்யுங்க. இவங்கெல்லாம் உங்கள் ப்ராமிஸ்க்கு நேராக அவங்கள நகர்த்துறவங்க. ரிகபா தி ஷேகதரபா.
பைபிள் சொன்னால் உடனே செஞ்சிடணும். ஏன்னா பைபிளுக்குள்ளே தான் ப்ராமிஸ் இருக்குது. வாக்குதத்தமுடைய இந்த வேதம் சொல்லுகிறதுக்கு உடனே கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு கர்த்தர் நேரிட பண்ணுவார். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாரையும் நாங்கள் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். 340 பேரையும் கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாக்கோபாய், கர்த்தரால் பிடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களாய் இவர்கள் இருக்கிறபடியினாலே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு நேரிட பண்ணுங்கப்பா, நேரிட பண்ணுங்கப்பா. இந்த மாதம் நேரிட பண்ணுங்கப்பா, நேரிட பண்ணுங்க நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருங்க. காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் யுவர் டிசையர். ஜீசஸ் சேஷ்டபுத்திர பாகம் உங்கள் விருப்பமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, ப்ராமிஸ் சொல்கிற கமாண்டுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா டெஃபினெட்லி பிளெஸ்ஸிங்ஸ் வில் பி ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். கர்த்தர் உங்கள் உச்சந்தலையின் மேலே ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷருடைய ஆசீர்வாதம் மற்றும் அல்ல, வானம் இப்படிப்பட்ட யாக்கோபுக்கு தான் வானம் திறந்துச்சு. ஹெவன்ஸ் ஓப்பன் ஃபார் சச் அ மேன். ஸோ உங்களுக்கு வானம் திறந்து உங்களுக்கு நேரிடணும் அப்படின்னா நீங்கள் அந்த கமாண்டுக்கு கீழ்ப்படிந்து காட்ஸ் ப்ரெசன்ஸை டிசைர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. புதிதாக வந்திருந்தீங்கன்னா உங்களை வார்ம் வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா ஒரு வீடியோ யூடியூப்பில் இருக்குது. தயவு செஞ்சு அந்த வீடியோவில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இப்போ ஒரு RWF மீடியா அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனலை அந்த லிங்க்கை போடுவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு மீட்டிங்ஸுடைய லிங்க்ஸ், போஸ்ட் எல்லாமே வரும். PDF ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபெப்ரவரியில் கண்டிப்பாக அந்த PDF நம்ம ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டில் நம்ம அழகாக என்ஜாய் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ PDF இஸ் ஆல்சோ கெட்டிங் ரெடி. அந்த PDFs இன்னும் ரெடி ஆகலை. என்கிட்ட கேட்காதீங்க PDF எனக்கு கிடைக்கலன்னு. இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனுப்புவோம். புதிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நேரம் இல்லை, கண்டிப்பாக நேரம் எடுத்து உங்களை ஒரு குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா மெசேஜ் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பெயரையும் நீங்கள் இருக்கிற ஊரையும் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் பெயர் அனுப்புனா தான் உங்கள் பெயரை சேவ் பண்ணி நாங்கள் உங்களை குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் பெயரையும் உங்களுடைய ஊரையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. இந்த மீட்டிங்கை உங்களுக்கு மறுபடியும் பார்க்கணும், இந்த மெசேஜை மறுபடியும் கேட்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பிரின்ஸ் லியோ ராகேஷன் அஃபிஷியல்னு ஒரு சேனலை இதை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். கிவ் அஸ் சம் டைம். இது வந்து எடிட்டிங்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வரும். அந்த லிங்க்கையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை நாங்கள் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். நீங்கள் வர்ஷிப்லேருந்து எல்லாவற்றையும் மறுபடியும் கேட்கலாம். இந்த மெசேஜை மறுபடியும் கேட்கலாம். உங்களுக்கு அது பிளெஸ்ஸிங்காக இருக்கும். கண்டிப்பாக ரோமர் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 27-28 நீங்கள் வாசிங்க. மத்தேயு 3 இந்த 3ஐயும் நீங்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய நீதியை நடப்பித்தால் வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். டூ வாட் இஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் காட். மனுஷங்க சொல்கிறத நம்பாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் எது சரியோ அதை செய்யுங்க. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.